ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது எதுக்கு சார் சுக்கிர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் ஆதங்கத்திற்கும் நல்ல முறையில் பதில் சொல்லணுங்கிறதுக்காக. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்களை காட்டிலும் சுக்கிரன், அதாவது குரு பகவானை காட்டிலும் சனி பகவானை காட்டிலும் சுக்கிர பகவான் கொஞ்சம் பவர்ஃபுல். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடுத்து இந்த சஞ்சீவினி மந்திரம்னு பேர், அதாவது உயிர் திழக்கூடிய மந்திரத்தை தெரிந்தவர் இந்த சுக்கிர பகவான். குரு பகவானுக்கு கூட தெரியாது. அதனால தான் இவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. ஆனால் இவர் என்னன்னா, எதிரிகள் கூட, அதாவது தேவர்கள் கூட இல்லாமல் அசுரர்கள் கூட சேர்ந்து அசுரர்களுக்கு பலத்தை கொடுப்பார். அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். இவர் சில இடத்துல மறைஞ்சிட்டார்னா நமக்கு நல்ல வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அமையாது, போக வாழ்க்கை அமையாது. அதே சமயம் வசதி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இது பொதுவாக ஜாதகத்தில் இருந்தால். ஆனால் இந்த சுக்கிரன் சில இடத்துல இருந்தார்னா நமக்கு கோச்சார ரீதியாக பண வருமானத்தை ஏற்படுத்தி சுகத்தை தந்து வளர்ச்சியை தந்து வெற்றியை தந்து எதிர்பாலினத்தவர்களின் உதவியை பெற்று காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இவ்வளவு அனுகூலம் இருக்குது. இவர் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா, குரு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட, இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு. ஆனால் சுக்கிரன் சாதகமாக இருந்துட்டார்னா மீனராசி நண்பர்களை போல ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ராசிகள் வேறு யாரும் இல்லை. ஆனால் இந்த தடவை இப்போ வரக்கூடிய சுக்கிர பயிற்சி பல பேருக்கு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார். அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம். இதில் பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரு ஜாதகத்தை எந்த ஜோதிடரும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தாருன்னா முக்கியமான 4 கிரகங்களை பார்க்கணும். சுக்கிரன், குரு, செவ்வாய், சனி. இந்த 4 கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா, சாதகமான இடத்துல இருக்காங்களா, லக்னாதிபதிக்கு எதிரி ஸ்தானத்தில் இல்லாமல் லக்னாதிபதிக்கு சில இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்களான்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர் பார்க்கும்பொழுது அனலைஸ் பண்ணணும். அப்படி பண்ண தெரிஞ்சால் தான் அவங்க நல்ல ஜோதிடர்கள். இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி சுக்கிர பயிற்சி ஏற்படுறது. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 31ஆம் தேதி ராத்திரி 11:29 மேலே தான் இந்த சுக்கிர பயிற்சி நடக்கிறது. கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில் எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 24 நாட்கள் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு சுக்கிர பகவான். அதனால் இந்த சுக்கிர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். கடகராசி. அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி, உங்கள் ராசியில் இருக்கிற சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாக பாதகாதிபதி ராசியில் இருக்கிறது பெருசாக கெடுபலனை ஏற்படுத்தாட்டினாலும் நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் சில தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்திகிட்டு இருப்பார். அதாவது எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில், கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்துலலாம் நீங்கள் நல்லது சொன்னால் கூட அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருப்பார். இப்போது 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் பயிற்சியாகி சனிக்கு தன் பார்வையை கொடுக்குறாரு. அதனால் சனியின் அஷ்டம சனியின் பாதிப்புகள் குறையக்கூடிய யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். அதனால் லாபத்துக்கு குறைவு இருக்காது, வருமானத்துக்கு குறைவு இருக்காது. இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. செவ்வாயுடைய பார்வை லாபஸ்தானத்திலேருந்து உங்கள் 2ஆம் இடத்துக்கு இந்த சுக்கிரனுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்படும். வார்த்தைகளில் இனிமை கூடுவதற்கு, ஆனால் அதிகாரத்தோடு பேசுவீங்க. நல்லா சாஃப்டாக தான் பேசுவீங்க, ஆனால் அதிகாரத்தோடு பேசுவீங்க. அதனால் அடுத்தவர்கள் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை மட்டும் இல்லை, உங்கள் வார்த்தைக்கு மகுடிக்கு மயங்கின பாம்பு போல் அடங்கி இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த, கடகராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், பாட்டு பாடுறவங்க, ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, தொண்டை சம்பந்தப்பட்ட வேலை செய்கிற எல்லாருக்குமே அமோகமான பலன்கள் ஏற்படும்.
வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, தாயாருடனான மனஸ்தாபம் விலகி குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும், குடும்ப தலைவிகளுக்கு இனிமையான வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி இனிமையான ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும், குழந்தைகள் விஷயத்தில் இனிமையான வார்த்தைகள் மூலமாக குழந்தைகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய எதிரிகள் கூட உங்களை மதிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான சுக்கிர பயிற்சி இந்த ஆகஸ்ட் 24 வரைக்கும். நீங்கள் கேட்கலாம், சார் யோகாதிபதி எங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், ஆனால் 2 யோகாதிபதிகளும் லாபஸ்தானத்தில் இருக்காங்க, ஆனால் பாதகாதிபதி எங்கள் 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, இதனால் வார்த்தைகளால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் வரவே வராது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரனுக்கு பாதகாதிபதிக்கு யோகாதிபதி செவ்வாயின் 4ஆம் பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்காது, எதிர்ப்புகளை உருவாக்காது, உங்களுக்கு எதிரிகளை கூட நட்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுத்தும். அதாவது என்னென்னா, நம்ம பேசுகிறத வார்த்தையை எப்படி எந்த இடத்துல எப்படி ட்விஸ்ட் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த கடகராசியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பான வார்த்தையை கூட சாதகமாக மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு படத்தில் ஒரு மறைந்த நடிகர் அவரை பார்த்த உடனே அந்த ஒரு படத்தை அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாகை மாற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி மாற்றும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு வழிவகுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் என்னோடய வீட்டை நான் வாடகைக்கு விட்டேன், எனக்கு பணமே வரல, வாடகைக்கு விடலான் இருக்க, வீடே யாரும் வாடகைக்குள்ள, என்னோடய இடத்த நான் விற்கலான்னு பார்க்குறேன், விற்க முடியல அப்படின்னு சொல்கிற வாடுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால விவசாய நண்பர்கள் வளர்ச்சி அடைவார்கள். விவசாயத்துக்கு தேவையான நீர் ஆதாரம் பெருகக்கூடிய யோகம் இந்த மாதத்தில், அதாவது இந்த 24 நாட்களில் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 24 வரைக்கும், ஆடி 15லேருந்து ஆகஸ்ட் 24ங்கிறது ஆவணி 10 தேதி வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிறது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணபலம் அதிகரிக்கிறதுனால செல்வாக்கு மிக்க நபர்களின் தொடர்பு ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிரிகளாக உங்களுக்கு பங்காளி சண்டை நடந்திருக்கும், அவங்க கூட உங்கள் வீட்டுக்கு தேடி வருவான், அண்ணா சௌக்கியமாக எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா, நான் ஏதோ மனஸ்தாபம் நம்ம சண்டை போட்டுட்டோம் அப்படின்னு அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இறங்கி பேசுகிறதுக்கும் அதற்கேற்றார் போல நீங்களும் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது கடகராசிக்கு பாதகாதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகளை தரக்கூடிய, வருமானத்தை ஏற்படுத்துகின்ற, குடும்ப அமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான சுக்கிர பயிற்சியாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமானை. ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாயின் பார்வையில் இந்த சுக்கிரன் இருக்க போகிறாரு ஆகஸ்ட் 24 வரைக்கும். இந்த முருகனின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால அம்மாவும் பையனும் இருக்கிற மாதிரி, அதாவது அம்பிகை துர்கை ப்ளஸ் முருகன் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தெய்வ வழிபாடு செய்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்குது அந்த மாதிரி அமைப்பு, அம்பாளும் முருகனும் சேர்ந்து இருக்கிறது. அதே மாதிரி தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருக்குது, அங்கே ரொம்ப விசேஷமான கோயில். இப்போ கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம போகணுன்ட்டு ஆசைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறையா கோயில்களில் முருகனும் அம்பாளும் சேர்ந்து இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி அம்மா பையனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த சுக்கிர பயிற்சி வளர்ச்சியை தரும், வருமானத்தை ஏற்படுத்தும், குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு சொல்லியுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி லாபமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லக்னத்திலேருந்து பார்க்கணும், ராசிலேருந்து பார்க்கக்கூடாது. கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது ராசிக்கு பார்த்தாலும் லக்னத்துக்கு எந்த இடத்துல வரப்போகிறாரு, அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அதுக்கு லக்னத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். லக்னத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு அடியனுடைய தொலைபேசி எண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அந்த நம்பரில் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க
டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். சென்னையில் சென்னையில் இருக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நண்பர்கள் சில பேர் மதுரையிலேருந்துலாம் வந்திருக்காங்க, அவர்களும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பலன்கள் அறிய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக வீடியோ காலில் கூட என்னை பார்த்து பேசலாம். அதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிவித்து பலாபலன்களை டைரெக்டாகவோ, அதாவது வீடியோ கால் மூலமாகவோ, இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ, இல்லை வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய பலன்களாக அமைய வேண்டும். இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும், கணவன் மனைவி அந்யோன்யத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.